ஆமாங்க சார். ஓகே, இப்போ பார்க்கலாமா? ஓகே, இப்போ என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா மைனஸ் டென் தீட்டாவாமா? X is equal to secant theta minus tan theta, sir. ஆ, Secant theta plus tan theta 1 by x. இப்போ என்ன வேணும் நமக்கு? காஸ் தீட்டாவோட வேல்யூ சைன் தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? ஆமாம் சார். இப்போ இது ரெண்டு சிஸ்டம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? X plus 1 by x னா secant theta minus tan theta plus secant theta plus tan theta. ம் Tan theta cancel ஆகிக்கலாம் சார். ம் Is equal to 2 secant theta. இது எல்சிஎம் எடுத்துங்க. இது எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ். கரெக்டுங்களா? ஆ சார். அப்போ இது ரெண்டு சீக்கன் டீட்டா ஈக்குவல் டு என்னதுலாம்? சீக்கன் டீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ எக்ஸ். இதில் என்ன டவுட் இருக்குதா? ஒரு நிமிஷம். டவுட் இல்லையாதாம்மா? ம், ஏன் என்ன டவுட் மாதிரி யோசிக்கிறேன்? இல்லை சார், இல்லை சார், இல்லை சார், இது இல்லை வந்து இல்லை சார். எல்சிஎம் எடுத்துட்டேன். எல்சிஎம் எடுத்துட்டேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ். இந்த டூ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இந்த டூ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஓகே சார். காஸ் வேணும். காஸ் தீட்டானா சீக்கன் தீட்டா வந்து ரெசிப்ரோக்கல் காஸ் தீட்டா. அப்போ 1 பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ எக்ஸ். என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்லைங்க சார். அப்போ ரெசிப்ரோக்கலாக மாற்றுங்க. ரெசிப்ரோக்கலாக மாற்றினா என்ன கிடைக்கும்? காஸ் தீட்டா ஈக்குவல் இவர் 2x divided by x square plus 1. சரியாம்மா? இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குங்களா? ஓகே. இல்லைங்க சார். சூப்பர், அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ காஸ் தீட்டா வேலை முடிஞ்சது. சைன் தீட்டா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். கொஞ்சம் லென்த் ஒர்க்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் என்ன தெரியும்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ என்னாச்சு? 1 மைனஸ் இங்கே என்ன கிடைக்கும்? 4x ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்லைங்க சார். அப்போ என்னாச்சு? சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக கண்ணு? x square plus 1 the whole square minus 4x square by எல்சிஎம் x plus 1 the whole square. எடுத்துக்கிறேன். இதை வந்து என்ன பண்ண போறோம்னா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணுங்க. ஓகே சார். ஸோ அப்போ வந்து a plus b the whole squareனா x square எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4. கரெக்ட்டுங்களா? x power 4 plus 1 plus 2x square 2x ஸ்கொயர் மைனஸ் minus 4x square டிவைடட் பை by x square minus plus plus 1 the whole square. அடுத்தது x to the power 4 அது அப்போ minus 2 x to the power 4 plus 1 minus 2x square by x square plus 1 the whole square. அப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ சொல்லுங்க, மேலே நியூமரேட்டர் என்னாவும் டினாமினேட்டர் என்னாவும் சொல்லுங்க பார்க்கலாம். சார் மேலே வந்து சார் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. கரெக்டுங்களா? ஆமாம் சார். அப்போ என்ன கிடைக்கும் சொல்ல பார்க்கலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் என்ன? அப்போ ஏ மைனஸ் பி. கரெக்டுங்களா? அப்போ ஆமாம் எக்ஸ் சார். ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக கண்ணு? ஓகே சார். x square minus 1 divided by x square plus 1 whole square. கரெக்டாடா? ஓகே சார். அப்போ என்னாச்சு? sin theta. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க, ஸ்கொயர் ரூட் எடுங்க.
ரெண்டு பக்கம் ஸ்கொயர் இருக்குது, அதாவது இது வந்து சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். அப்போ என்ன இந்த டேமும் இந்த டேமும் கரெக்டுங்களா? அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் ஓகே சார். என்னங்களா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். ஓகே சார். அவ்வளோதான். அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் திஸ் ஒன் அண்ட் காஸ் தீட்டா ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் என்ன கிடைக்குது? 2x டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். ஸோ ஓகே அவ்வளோதான். சார்.